இந்திய திரை இசை உலகின் பொற்கால குரலாக கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் நிலைத்திருக்கும் புகழ்பெற்ற பின்னணி பாடகி எஸ் ஜானகி கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள தனது இல்லத்தில் 88 வயதில் காலமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட பல இந்திய மொழிகளில் 40,000த்திற்கு மேற்பட்ட பாடல்களை பாடி இசை உலகில் அழியாத தடம் பதித்தவர். பல பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடிய தனித்திறமை கொண்ட கலைஞரான அவர் 4 முறை தேசிய திரைப்பட விருதை பெற்ற பெருமைக்குரியவர். இந்திய திரை இசை வரலாற்றில் என்றென்றும் ஒலித்துக் கொண்டிருக்கும் மகத்தான குரல்களில் ஒருவராக எஸ் ஜானகி நினைவு கூறப்படுவார். இந்திய இசை உலகில் மொழியின் எல்லைகளை கடந்து தனது குரலால் முத்திரை பதித்தவர் எஸ் ஜானகி. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், இந்தி, ஒடியா, பெங்காலி உள்ளிட்ட மொத்தம் 17 மொழிகளில் தனி பாடல்களை பாடிய அவர் திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி என பல்வேறு ஊடகங்களில் 50,000த்திற்கு மேற்பட்ட பாடல்களை பதிவு செய்து சாதனை படைத்தார். மராத்தி, துளு, உருது, குஜராத்தி, பஞ்சாபி, கொங்கணி, அசாமி, சிந்தி, ஆங்கிலம், ஜப்பானிய, அரபு, ஜெர்மனி, சிங்களம் உள்ளிட்ட பல மொழிகளிலும் தனது இனிய குரலை பதிவு செய்தார். பல மொழிகளில் பாடியிருந்தாலும் அவரது இசை பயணத்தில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்கள் கன்னட மொழியிலேயே இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. 1957ஆம் ஆண்டு வெளியான விதியின் விளையாட்டு திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் தனது இசை பயணத்தை தொடங்கிய எஸ் ஜானகி 6 தலைமுறைகளாக ரசிகர்களின் மனங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கும் அரிய குரலாக திகழ்ந்தார். தென்னிந்தியாவின் இசை அரசி என்று போற்றப்பட்ட அவர் தனது அபாரமான இசை பங்களிப்பிற்காக 4 முறை தேசிய திரைப்பட விருதுகளையும் 33 முறை மாநில அரசுகளின் விருதுகளையும் வென்றவர். மைசூர் பல்கலைக்கழகத்தின் கௌரவ முனைவர் பட்டம், தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, கர்நாடக அரசின் கர்நாடகா ராஜ்யோத்சவா விருது உள்ளிட்ட ஏராளமான உயரிய கௌரவங்களை பெற்றவர். 2013ஆம் ஆண்டு இந்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருதை தனது 55 ஆண்டு கால இசை பயணத்திற்கு மிகவும் தாமதமாக வழங்கப்படுவதாக கூறி அவர் மரியாதையுடன் நிராகரித்தார். மேலும் தென்னிந்திய கலைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்ற தனது ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினார். பாரத ரத்னா போன்ற நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்வேன், இல்லையெனில் இந்த விருதை ஏற்க முடியாது என்ற அவரது உறுதியான நிலைப்பாடு அவரது தன்னம்பிக்கையையும் கலைக்கான மரியாதையும் வெளிப்படுத்தியது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையில் எஸ்.பி. பாலசுப்ரமணியனுடனும் இணைந்து எஸ் ஜானகி பாடிய எண்ணற்ற பாடல்கள் இன்று வரை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளனர். 1960, 1970, 1980களில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ்.பி. பாலசுப்ரமணியம், கே.ஜே. யேசுதாஸ், ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட முன்னணி பாடகர்களுடன் இணைந்து ஏராளமான திரைப்பட பாடல்களை பாடினார். காதல், தாலாட்டு, சோகம், பக்தி, நாட்டுப்புறம், மெல்லிசை, மேற்கத்திய பாணி என கிட்டத்தட்ட அனைத்து வகையான பாடல்களிலும் தனது தனித்துவமான குரலால் முத்திரை பதித்தவர். 2016ஆம் ஆண்டு முதல் திரைப்படங்களிலும் மேடை கச்சேரிகளிலும் பாடுவதிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இருப்பினும் திரைத்துறையினரின் அன்பான வேண்டுகோளை ஏற்று 2018ஆம் ஆண்டு வெளியான பன்னாடி திரைப்படத்திற்காக மீண்டும் பின்னணி பாடகியாக குரல் கொடுத்தார். எஸ் ஜானகி ஆந்திர பிரதேசத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளப்பட்லா கிராமத்தில் ராமமூர்த்தி, சத்தியவதி தம்பதியருக்கு தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயதினிலே இசையின் மீது ஆழ்ந்த ஈர்ப்பு கொண்ட அவர் நாதஸ்வர மேதை படிசாமி அவர்களிடம் முறையான கர்நாடக இசை பயிற்சியை பெற்றவர். இசையின் மீது கொண்ட அர்ப்பணிப்பை அவரை பின்னர் சென்னை நோக்கி அழைத்து சென்றது. சென்னைக்கு குடிபெயர்ந்த ஜானகி ஏவிஎம் ஸ்டுடியோவில் இணைந்து தனது திரை இசை பயணத்தை தொடங்கினார். 1957ஆம் ஆண்டு வெளியான விதியின் விளையாட்டு திரைப்படத்தில் இடம்பெற்ற பெண் என் ஆசை பாலானது ஏனோ என்ற பாடலை அவரது முதல் திரைப்பட பாடலாக அமைந்தது. அந்த ஒரு பாடலை அவரது திறமையை வெளிப்படுத்தியதுடன்
மறுநாளை தெலுங்கு திரைப்படத்தில் பாடும் வாய்ப்பை பெற்று தந்தது. எம்எல்ஏ திரைப்படத்தில் இடம்பெற்ற நீ ஆசா ஆடியாசா என்ற பாடலை பிரபல பாடகர் கண்டசாலாவுடன் இணைந்து பாடியதன் மூலம் தென்னிந்திய திரையில் புதிய அத்தியாயத்தை எஸ் ஜானகி தொடங்கினார். முதல் வாய்ப்புக்கு பிறகு எஸ் ஜானகியின் இசை பயணம் வேகமெடுத்தது. தொடர்ந்து ஏராளமான திரைப்படங்களில் பாடிய அவர் அடுத்து 25 ஆண்டுகளிலேயே தென்னிந்திய மொழிகளை தாண்டி கொங்கணி, துளு, சௌராஷ்டிரா, இந்தி, வங்காளம், சமஸ்கிருதம், சிங்களம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பதிவு செய்து இந்திய இசை வரலாற்றில் தனக்கென ஒரு அழியாத இடத்தை பிடித்தவர். 1992ஆம் ஆண்டு இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட போது அவரது இசை சாதனையை பாராட்டி ஞானகான சரஸ்வதி என்ற சிறப்பு பட்டம் வழங்கப்பட்டது. பின்னணி பாடகியாக மட்டுமல்லாமல் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் ஏராளமான பக்தி பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடிய பன்முக திறமை கொண்ட கலைஞராகவும் அவர் விளங்கினார். மேலும் தெலுங்கில் வெளியான மௌன போராட்டம் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் தனது திறமையை வெளிப்படுத்தி தனது கலை பயணத்தில் மேலும் ஒரு மைல்கல்லை பதித்தார். 1959ஆம் ஆண்டு ராம் பிரசாத்தை திருமணம் செய்து கொண்ட எஸ் ஜானகியின் இசை பயணத்திற்கு அவரது கணவர் உறுதுணையாக இருந்தார். இசைத்துறையில் தொடர்ந்து சாதிக்க அவர் அளித்த ஊக்கமும் ஆதரவும் குறிப்பிடத்தக்கதாகும். 1997ஆம் ஆண்டு ராம் பிரசாத் காலமானாலும் அவர் அளித்த ஊக்கம் ஜானகியின் கலை பயணத்தில் என்றும் மறக்க முடியாத ஒன்றாக அமைந்தது. இவருக்கு முரளி கிருஷ்ணா என்ற ஒரே மகன் உள்ளார். அவர் சில திரைப்படங்களில் நடித்துள்ளார். மருமகள் உமா சென்னையைச் சேர்ந்த பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்பிடி நாடக கலைஞர் ஆவார். இந்த தம்பதியருக்கு வர்ஷா மற்றும் அப்சரா என்ற 2 மகன்கள் உள்ளனர். பன்மொழி திறமையால் தனித்துவம் பெற்ற எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி ஆகிய 5 இந்திய மொழிகளில் சரளமாக பேசவும் எழுதவும் அறிந்தவர். மொழிகளை தாண்டி இசையின் வழியே மக்களின் இதயங்களை இணைத்த அவரது குரல் இந்திய திரை இசை வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும். எஸ் ஜானகியின் இசை சாதனைகள் எண்ணற்ற விருதுகள் மூலம் அங்கீகரிக்கப்பட்டன. 1986ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதை பெற்ற அவர் 2002ஆம் ஆண்டு கேரள அரசின் சிறப்பு விருதாலும் கௌரவிக்கப்பட்டார். சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய திரைப்பட விருதை 4 முறை வென்ற அவர் 1980ஆம் ஆண்டு மலையாள திரைப்படத்திற்காகவும் 1984ஆம் ஆண்டு தெலுங்கு திரைப்படத்திற்காகவும் தேசிய அளவில் பாராட்டை பெற்றவர். அது மட்டுமல்லாமல் கேரள அரசின் சிறந்த பாடகிக்கான விருதை 14 முறை, தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடகிக்கான விருதை 7 முறை, ஆந்திர பிரதேச அரசின் சிறந்த பாடகிக்கான விருதை 10 முறை வென்று சாதனை படைத்தவர். பல தலைமுறைகளை தனது குரலால் மயக்கிய அவர் விருதுகளால் மட்டுமல்ல கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் என்றும் அழியாத இசையாக நிலைத்திருக்கும் மகத்தான கலைஞராக வாழ்கிறார். தன் இனிய குரலால் கோடிக்கணக்கான உள்ளங்களை உறங்கவும் இறங்கவும் வைத்த இந்த இசைக்குயில் நீடுதுயில் ஆழ்ந்துவிட்டது. அவருக்கு ஜெம் தொலைக்காட்சியின் சார்பாக புகழ் வணக்கங்கள்.